கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அ அ இந்த நாளிலும் அ நம்ம வந்து அம் ஒரு வசனத்த நம்ம தியானிப்போம். அ மீகா 6:8 மீகா 6:8ல அம் இந்த மாரி சொல்லப்பட்டிருக்கு. அ "மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயஞ்செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்." இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். ஆ இதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆ அ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலோ இல்லன்னா, ஆ அம் இஸ்ரேல் ஜனங்கள் குடுக்குற அந்த பலிகள் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார்ன்னு நெனைக்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு, ஆ தேவன் உங்ககிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஆம் நீதியாய் நடந்து, அதாவது நியாயம் செய்து, நியாயமாய் செயல்பட்டு, டூ ஜஸ்ட்லி, ஆக்ட் ஜஸ்ட்லி நியாயமா நடந்து கொண்டு, இரக்கத்தை சிநேகித்து, ஆ ஆ லவ் மெர்சி, அதாவது இரக்கத்தை வந்து சிநேகிக்கணுமா, அ நியாயமா நடக்கணுமா, இரக்கத்தை சிநேகிக்கணுமா, அப்புறம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும். இந்த 3 தான் தேவன் வந்து உங்ககிட்ட கேட்கிறார். இதை தவிர்த்து வேற என்னத்த கேட்கிறார்? ஆ தேவன் உங்க ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும், அதிலும் அ குறிப்பா அவருடைய பிள்ளைகள் கிட்ட, ஆ ஆ தேவன் வந்து அவங்களுக்கு அநேக நியாயப்பிரமாணத்த குடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக நியாயப்பிரமாணங்கள் குடுத்திருந்தார். ஆம் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 613 நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. நமக்கு பிரதானமா தெரியும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ஆனா அது அந்த 10 கற்பனையோட சேர்த்து அநேக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது இது செய்யணும், இது இது செய்யக்கூடாது. ஆம், கடவுள என்ன மாரிலாம் வர்ஷிப் பண்ணணும்னு நியாயப்பிரமாணம் இருக்கு. அ எப்படிலாம் அவங்க தொழுது கொள்ளணும், என்னென்னலாம் பலி செலுத்தணும்னு நியாயப்பிரமாணம் இருக்கு. மனுஷங்க கூட எப்படி எப்படிலாம் நடந்து கொள்ளணும், எல்லாத்த குறித்தும் சட்டதிட்டங்கள் தேவன் கொடுத்திருந்தார். பண்டிகைகள் எப்படி ஆசரிக்கணும், ஆம், அந்த மாரி எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் தீட்டு, எதெல்லாம் தொடக்கூடாது, அந்த மாரி தேவன் வந்து அ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ 613 கமாண்ட்மெண்ட்ஸ் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ, அவ்ளோ நியாயப்பிரமாணத்த என்ன பண்ணியிருந்தாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா, அதை ஆனா தேவன் வந்து அது அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும், அ அதோட ஒரு சம்மரி மாரி, அ அ அதோட மெயினா அவ்ளோ கமாண்ட்மெண்ட்ஸும் ஏன் கொடுத்தாருன்ற மாரி, அ இந்த 3 காரியத்த வந்து வேதத்துல நம்மளால பார்க்க முடியுது. தேவன் வந்து அவங்க கிட்ட இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க செய்யும்படியா ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, அவங்க நியாயமா நடந்து கொள்ளணும், நியாயத்த செய்யணும், அவங்க இரக்கத்த சிநேகிக்கணும், இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். ஆ கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். தாழ்மையோட நடந்து கொள்ளணும். இப்படின்ற அந்த 3 பிரதானமான ஒரு அ அஸ்பெக்ட் அவங்க கிட்ட விரும்பி தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவ்ளோ நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆ ஏன்னா நம்ம பார்க்கிறோம், தேவன் வந்து நீதி நியாயமுள்ள தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து எல்லா விஷயத்திலும் எப்படி இருப்பார்? நீதியுள்ள தேவன். அவர் அநீதி செய்ய முடியாது. இஸ் அ ரைச்சியஸ் அண்ட் ஜஸ்ட் காட். அ நீதி, நியாயம் 2மே தேவனுடைய குணாதிசயங்கள். நீதி, அ நியாயமா தான் அவரால என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். அப்ப அவருடைய பிள்ளைங்களையும் அவர் என்ன பண்றாரு? எல்லா காரியங்களிலும் சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய விஷயங்களா இருக்கட்டும், தேவன் வந்து ஒரு நியாயமா நடந்து கொள்ளணும்னு அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அதே மாரி இரக்கத்தை சிநேகிக்கணும். ஆ இரக்கத்தை சிநேகிக்கணும்னா, ஆம் அ வெ வெறும் ரூல்ஸ் ரைட்டா நடந்துக்கிறது மாத்திரம் இல்ல. ஆ இரக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, இரக்கமுள்ள ஒரு இருதயம். மனதிரங்குகிற ஒரு இருதயம். அப்ப அவர் வந்து அம் அவர் இறங்குனதுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. நியாயம் ஒரு பக்கம் இருந்தாலும், நியாயப்படி நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கணும்? தண்டனை தான் கிடைச்சிருக்கணும்.
ஆனா வந்து தேவன் நம்ம மேல இரக்கமுள்ளவரா இருந்ததுனால தான் என்ன கிடைச்சது நமக்கு, அவர் இறங்கி நம்மளுடைய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த இரக்கம்ங்கிறது வந்து அ ஒரு விதமான ஆட்டிட்யூட். நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம். இரங்கணும். எல்லாருக்கும் இரங்கணும். அ நியா இ இவங்களுக்கு இது கிடைச்சது நியாயம் தான். இவங்களுக்கு நம்ம இப்படி பண்றது நியாயம் தான். அப்படின்னு நம்ம நியாயம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பாராட்டணும். அவங்களுக்கு அது அது அவங்களுக்கு இரக்கம்னா என்னன்னா, தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற அவங்க மேல ஒரு பாராட்டுற ஒரு கிருபை தான் இரக்கம். அப்போ அ நம்ம இது நியாயம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இரக்கணும். எல்லார் மேலயும் என்ன பண்ணணும்? இரக்க குணமுள்ளவர்களா இருக்கணும். இரங்கணும் அப்படின்னு தேவன் வந்து விரும்புறார். ஏன்னா, அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். நம்ம மேல இரக்கம் பாராட்டினார். அப்ப அவர் வந்து நாமளும் அந்த இரக்க குணம் உள்ளவர்களா இருக்கணும். அத நம்ம சிநேகிக்கணும்னு அவர் விரும்புறார். அதேபோல 3வதா பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்து கொள்ளணும். தேவனுக்கு ஏற்ற பயபக்தி இருக்கணும். தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நம்ம இருதயம் எப்பவும் ஒரு தாழ்மைப்பட்டு இருக்கணும். அவர் கொடுத்த எல்லா அ வழி அ வ வொர்ஷிப் வேஸ் எல்லாம் அவங்களுக்கு தாழ்மைய கற்றுக் கொடுக்கிறதுக்காக அவர் சொல்லிக் குடுத்திருக்கார். ஆனா, அந்த இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நான் உங்களோட பலிய நீங்க போய் அ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அவங்க சும்மா அந்த நியாயப்பிரமாணத்த அந்த கடமைய செய்ற மாரி ஒரு செக்லிஸ்ட்ட ஃபாலோ பண்ற மாரி அவங்க செஞ்சுட்டு தேவனுக்கு முன்பாக பலிய மட்டும் செலுத்திக்கிட்டு, ஆனா அந்த கட்டளைகள்லாம் எதுக்காக குடுத்தாரு? அவங்க எத லேர்ன் பண்றதுக்காக அத குடுத்தாருன்றத அவங்க விட்டுட்டாங்கன்னா, ஆ தேவன் வந்து நான் இதுல பிரியப்படல அப்படின்னு அவரு சொல்றாரு. அதனால தான் அவர் என்ன சொன்னாரு, நீங்க நியாயம் செய்யணும், நீங்க இரக்கத்தை சிநேகிக்கணும், எனக்கு முன்பாக தாழ்மையா நடந்துக்கணும். இத தான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு அவர் வந்து சொல்றார். இத நம்ம ஏசப்பா கூட இதே இத வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாரு. மத்தேயு 23, 23ல பார்த்தீங்கன்னா, அ மத்தேயு 23, 23 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும், வெந்தயத்திலும், ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும், இரக்கத்தையும், விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஏசப்பா வந்து பரிசேயர்கள பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க தசம பாகம் சின்ன சின்ன விஷயத்துலலாம் செலுத்துறீங்க. ஆனா நியாயப்பிரமாணம் எத கற்பிக்குது? அ அது கற்பிக்கிற விசேஷித்தவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதியும், இரக்கமும், விசுவாசமும். இப்ப நம்ம இங்க பார்த்த அ பழைய ஏற்பாட்டுல தேவன் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு அவர் சொன்ன அதே மாரியான டெர்ம்ஸ் தான் ஏசப்பாவும் சொல்றாரு. நான் நியாயப்பிரமாணம் எது குடுத்தேன்னா, அதுல விசேஷித்தவைகள் என்னன்னா, நீதிய நான் உங்களுக்கு கற்பிக்கும்படியா நான் அத குடுத்தேன். இரக்கத்தை கற்பிக்கும்படியா உங்களுக்கு குடுத்தேன். அதே மாரி விசுவாசத்தை கற்பிக்கும்படியா. இதுக்கு ஈக்குவலன்ட்டா தான் நம்ம இப்ப பார்த்தோம். நீதியா, நியாயமா நடந்துக்கணும். அ இரக்கத்தை சிநேகிக்கணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடக்கணும். விசுவாசங்கிறது வந்து நம்ம தேவன ட்ரஸ்ட் பண்ணி நம்ம தாழ்மைப்படுறது. ஸோ, அததான் வந்து ஏசப்பாவும் சொல்றாரு. நான் இந்த நியாயப்பிரமாணங்கள்லாம் உங்களுக்கு குடுத்தேன். ஆனா நீங்க வந்து அ அந்த தசம பாகத்தெல்லாம் செலுத்துறீங்க. ஆனா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நீதி எங்க? இரக்கம் எங்க? விசுவாசம் எங்க? அப்படின்னு பரிசேயர்கள பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு. அ அதே மாரி நம்ம இன்னொரு ஒரு இடத்துல கூட ஏசப்பா வந்து அ மத்தேயு வந்து அ அ நான் வாசிக்கிறேன். அதாவது அ மத்தேயு வந்து ஒரு ஆயக்காரர். ஸோ அவர வந்து தேவன் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு அவர் வீட்ல போய் பந்தி இருக்கும்போது, அவர் ஆயக்காரர்களோடும், பாவிகளோடும் அவர் என்ன பண்ணுவார்? பந்தி இருப்பார். அப்ப வந்து இதே மாரி பரிசேயர்கள் வந்து கேட்கும்போது, ஆ ஏசப்பா இதே மாரி வார்த்தைய அவர் சொல்லுவாரு. ஆம் அ அதாவது அ நியாய நீங்க வந்து நியாயப்பிரமாணம் என்ன கற்பிக்கிறங்கிற அதனோட பொருள நீங்க அறிஞ்சுக்கவில்லையா? நான் வந்து இரக்கத்தை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அ அவர் வந்து சொல்லுவாரு. அ
அவங்களுக்கு வந்து அப்ப அது புரியல. இரக்கம் இரக்கம் பாராட்டணும். ஆ எல்லார் மேலயும் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ரிஜிட்டா என்ன பண்ணாங்க, இவங்கலாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க, நியாயம் தீர்த்து அவங்க மேல இரக்கம் பாராட்டாம இருந்தாங்க. ஆனா ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்போது என்ன பண்ணாரு, ஆ யார் வந்து ரொம்ப அ கண்டெம்டா யார் வந்து ரொம்ப அம் அ புறக்கணிக்கப்பட்டவங்களா, ஆ நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க வந்து தண்டனைக்குரியவங்க தான். ஆனாலும் ஏசப்பா அவங்க மேல என்ன வச்சிருந்தாரு? இரக்கத்த காண்பிச்சாரு. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது? இரங்குகிற ஒரு இருதயமா இருந்தது. அப்ப அததான் அவர் சொல்றார். நீங்க நியாயப்பிரமாணத்தில நான் உங்களுக்கு அநேக நியாயப்பிரமாணத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய காரியங்கள் வந்து இரக்கம் செய்றதுக்கான கட்டளைகள் நெறைய கொடுக்கப்பட்டிருக்கும். அ ஒரு அ வயல்ல போய் நீங்க ஏதாவது இது பண்றீங்கன்னா, கீழ விழுகிற தானியத்த நீங்க அத விட்டு விடுங்க. அத எடுக்கிறவங்களுக்காக குடுத்துடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கடன் பட்டவங்களெல்லாம் கூட அ ஒரு குறிப்பிட்ட இயர் ஆஃப் ஜூபிலி டைம்ல வந்து என்ன பண்ணிடணுமா, அவங்கள மன்னிச்சு விடணும் அப்படின்னு ஏசப்பா அ அ 7 வருஷம் முடியும்போது இல்ல 7 டைம்ஸ் 7 இயர் ஆஃப் ஜூபிலி அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ கடன் பட்டிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சிரணும். அந்த மாரி நெறைய என்ன பண்ணியிருந்தாரு, அவங்களுக்கு இரக்கத்த கத்துக் கொடுக்கும்படியா அநேக கட்டளைகள் அவர் என்ன பண்ணியிருந்தார், நியாயப்பிரமாணத்த குடுத்திருந்தார். ஆனா, அவங்க அத என்ன பண்ணிக்க முடியல. அதோட அந்த அந்த தேவன் விரும்புகிற அந்த குணாதிசயத்த அவங்களால என்ன பண்ண முடியல, ஆ ஃபாலோ பண்ண முடியல. ஆனா, நமக்கு வந்து ஏசப்பா வந்து ஆ அந்த பழைய எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நாட்கள்ல என்ன பண்ணல, கட்டளையா குடுக்கல. இந்தந்த இது இத நீங்க செயல்படுத்துங்க. இந்தந்த நம்ம மைண்ட்ல வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைவு கூரும்படியா அவர் வந்து இந்த நாட்கள்ல நமக்கு குடுக்கல. ஆனா ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர வந்து ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அவர நேசிச்சு நம்ம அவர என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஏசப்பா ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லாவற்றையும் கரெக்ட்டா நிறைவேற்றினவர் யாரு? ஏசப்பா மட்டும் தான். அவர நம்ம என்ன பண்ணும்போது, ஃபாலோ பண்ணும்போது, அவர நம்ம அவருக்கு கீழ்ப்படியும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம என்ன பண்றவங்களா இருக்க முடியும்? நம்மளாலயும் ஏசப்பா விரும்புகிற அந்த நியாயப்பிரமாணத்தில சொல்லப்பட்டிருக்க அந்த அவங்க விசேஷித்தவைகளா இருக்கிற காரியங்கள நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியும். நியாயமா நம்மளால நடக்க முடியும். இரக்கத்தை நம்மளால சிநேகிக்க முடியும். தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நம்மளால இருக்க முடியும். அந்த நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிற அந்த விசேஷித்தவைகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியும். எப்போன்னா, நம்ம ஏசப்பாவ ஃபாலோ பண்ணும்போது. ஏசப்பா அதை நிறைவேற்றுகிறவரா இருந்தாரு. அவரு நியாயப்பிரமாணத்தின் எல்லா நீதியையும் அவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். ஆ பெர்ஃபெக்ட் லைஃப் அவர் வாழ்ந்தாரு. ஆ ஆ என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு சொன்னார். அப்ப அவர் வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு. ஆனாலும் என்ன பண்ணாரு? நமக்கு வந்து அந்த நீதிய கொடுக்கும்படியா நம்மளுடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? ஆ மரிச்சாரு. நம்ம மேல இரக்கத்தை காண்பிச்சாரு. ஸோ நியாயத்தையும் நிறைவேற்றினாரு. இரக்கத்தையும் அவர் என்ன பண்ணாரு? காண்பிச்சாரு. அதே மாரி அவர் அவ்ளோ தாழ்மையா இருந்தாரு. தேவனுக்கு சமமா இருந்தாலும் என்ன பண்ணாரு? தேவனுக்கு தம்மை என்ன பண்ணாரு? தாழ்த்தினாரு. அப்போ அவர் வந்து எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிற எல்லா அந்த ஸ்பெஷல் குணாதிசயங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? இந்த பூமியில காண்பிச்சாரு. அப்ப நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரோல் மாடல் யாரு? எக்ஸாம்பிள் யாரு? ஏசப்பா தான். ஏசப்பாவ நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்மளாலயும் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிரியமா நான் என்னத்த எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன இந்த காரியங்கள நம்மளாலயும் என்ன பண்ண முடியும்? ஃபாலோ பண்ண முடியும் நம்ம லைஃப்ல. அம் அப்ப எல்லா விஷயங்களும் அ இம்பார்ட்டன்ட் தான். நம்ம நியாயத்த நிறை அ நியாயமாய் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குணாதிசயங்கள தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்டயும் அத வந்து தேவன் வந்து அவர் விரும்புகிறார். அவர் அத எதிர்பார்க்கிறார். நம்ம நியாயமா நடக்கணும். இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்துக்கணும். அப்படின்றதுல தேவன் என்ன பண்றார்? அவர் அத பிரியப்படுகிறவரா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவர்கிட்டயும் அந்த கனிகள அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். நாம் அத ஒவ்வொரு நாளும் நம்ம குடுக்க, நம்ம என்ன பண்ணணும்? ஆ ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.